அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழி தோண்டிக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு. சரிங்களா? அதுதான் உண்மையான ரீசன். சரியா? வேற ஒன்றுமே கிடையாது. ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், பண்ணியிருப்போம். அப்படி ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது. ஆனால் அந்த ஆர்வம் இன்னைக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது போட்டித் தேர்வு, வேற ஒன்றுமே கிடையாது. யார் வந்து கரெக்டாக வந்து இருக்காங்களோ அவங்க யார் வந்து அவங்களுடைய பிளானையோ அவங்களுடைய ஷெட்யூலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையும் பெண்டிங் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு சரியா பண்ணுறாங்களோ, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்ன தப்பு பண்ணுறாங்க, ரெகுலராக அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து சில ரீசன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த டைம் கூட வந்து எனக்கு வேஸ்ட் ஆகும் சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 10 நிமிஷம் பேசி உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னால் படிக்க முடியுது, நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க போய் படிங்க. ஆனால் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நான் வந்து அதெல்லாம் திருத்திக்கிட்டால் மட்டும்தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள். ஏன்னா இது எதுவுமே நான் புதுசாக சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா உங்களுக்கும் தெரிஞ்சதை ரியலைஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் ஒரு 30 நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுங்கய்யா. ஒரு 30 நாள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த 30 நாளில் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. அதுக்கான எஃபெக்டை போடுங்க. கடைசியில் போயிட்டு ஒரு 5 நாள் 4 நாளில் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் படிங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, எல்லாரும் பண்ணக்கூடியது புவர் டைம் மேனேஜ்மெண்ட். அது நம்மக்கிட்ட இல்லையோ என்னவோ, இந்த டைமை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி தான் வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ நேரம் படிக்கணும் அவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எஃபெக்டிவாக வந்து என்னால் வந்து டைமை வந்து மேனேஜே பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லை படிக்கிறதே டைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டைமில் படிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ப்ராப்பராக டைமை மேனேஜ் பண்ணுங்கள். 5 மணி நேரம் படிக்கிறீங்க, 6 மணி நேரம் படிக்கணும் கூட அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது யாரையும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கும் தேவைப்படுறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மினிமம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். டைமை வந்து ப்ராப்பராக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எதெல்லாம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்கள். ஓகே? அது ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் டைம் மட்டும் மேனேஜ் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? எதுக்கு ஒதுக்கணும், சோஷியல் மீடியா, மூவி, சரியா, தேவையில்லாத வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறது, அதான் சொன்னேன். இந்த வீடியோஸையும் பார்க்குறது உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணாதீங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. டைம் தான் இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டு விஷயம். அதனால தான் புவர் டைம் மேனேஜ்மெண்ட், டைம் தான் ஃபஸ்ட்டு அல்டிமேட் எல்லாத்துக்கும். அதுதான் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைமை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன சார் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் கரெக்டாக பிளான் பண்ணி இதை தான் இன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டிருப்போம். அப்படி ஒரு பிளானே நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா ப்ரிப்பரேஷனும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பராக டைமை மேனேஜ் பண்ணி படிக்க மாட்டோம். எந்த சப்ஜெக்ட்ஸ் எப்போ படிக்கணும், எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கியிருக்கோம், 2 மணி நேரம் படிக்க போகிறோமா மேக்ஸு, 1 மணி நேரம் படிக்க போகிறோமா, அடுத்து தமிழ் படிக்க போகிறோமா, தமிழ் எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், மேக்ஸ் எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கி வைக்கலை இல்லையா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான். அப்போ ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தடையாகும் இல்லையா? ஓகே, எப்படி உங்களால் வந்து டைமை மேனேஜ் பண்ண தெரியலையோ அப்போ வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு டெட்லைனும் வச்சுருக்க மாட்டீங்க, இது இப்போ முடிக்கணும் நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் வச்சுருப்பீங்க, அதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ ப்ரிப்பரேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகும். சரியா? இது ரிசல்ட்டும் இதுதான், அப்படி தான் நடக்கும். சரியா? அப்புறம் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறேன், தள்ளி போடுறது. ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த வேலையை இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு செய்கிறது கிடையாது. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று.
இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, தள்ளி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடியதான் டைம், டுடே, அதுவும் நவ், இதுதான் நம்மளுடைய டைமு. இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். தள்ளி போட்டிங்க அப்படின்னா அதை பண்ணவே முடியாது. சரிங்களா? நீங்கள் இந்த டாஸ்க்கை இன்னைக்கு பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்னேன் டைம் மேனேஜ்மெண்ட் தான். என்ன டைமில் என்ன பண்ண போகிறோங்கிறத திட்டமிட்டிருந்தாவே அந்த திட்டமிட்டலுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ தள்ளியும் போட மாட்டீங்க. இப்படி தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். யார் பாதிக்கப்பட போகிறது? நீங்கள் மட்டும்தான். சரியா? இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்ட்ராக்ஷன். அடுத்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கே தெரியும். டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரதுனால டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். தேவையானது எது, தேவையில்லாதது எது அப்படிங்கிறது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், சோசியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்பும் ஒரு சோசியல் மீடியா தான். இங்கே கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதுவே நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன். டக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ சஜஸ்ட்டில் வரும், இந்த டக்குன்னு நம்ம ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு அது தேவையா அந்த டைமில் அப்படிங்கிறதான் பார்க்கணும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். அன்சப்ஸ்கிரைப், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய அப்டேட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட போகிறோம். இல்லை தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி போட்டு உங்களுடைய நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்க முடியாமல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி தான். பிளான் பண்ணல அப்படின்னா டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரிப்பரேஷனும் லேக் ஆகும். நீங்கள் அப்படி என்ன பண்ணுவீங்க? தள்ளி போடுவீங்க, நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு போடுவீங்க. டிஸ்ட்ராக்ஷன் வரும் நிறைய. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒன்று ரிலேட் ஆனதாக தான் நீங்கள் பண்ணக்கூடியது. சரியா? அப்புறம் வந்து இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இது மட்டும் கிடையாது. அதான் சொன்னேன், சோசியல் மீடியா மட்டும் கிடையாது. வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி வேணாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். சரியா? ஸோ சோசியல் மீடியா மட்டும்னா மெயின் நம்ம இன்டர்நெட்டில் இருக்கோம் அப்படின்னா எது வேணாலும் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 1 hour கூட போகும். உங்களுக்கே தெரியாது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஓகே, இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது பர்சீவரன்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளால் வந்து பொறுமையாக ப்ரிப்ரேஷனில் இருந்து எக்ஸாமை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளில் முடிஞ்சு போயிடுறது கிடையாது. சரியா? அந்த எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் இருக்கமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த விடாமுயற்சியை நம்ம வச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி உங்ககிட்ட அது லேக் ஆகுது அப்படின்னா அதுவுமே உங்களுடைய ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். சரியா? அடுத்து லோ செல்ஃப் எஸ்டீம். சரியா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். 2 விஷயம். ஒன்று நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸே இருக்காது. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு திடீர்னு டவுட் வந்துடும், நம்மளால் படிக்க முடியுமா, அவங்களாம் படிக்கிறாங்க, நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். நெகட்டிவ் திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகும். கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிப்பீங்க. சரிங்களா? இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாது, நம்மளால் மட்டும் முடியல, இவங்களாம் இவ்வளோ மார்க் வாங்குறாங்க, இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ரீசன் தான். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே நம்ம பார்த்துக்கலாம் ரிசல்ட், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் அதுக்கான வேல்யூவை நீங்கள் கொடுக்கலனாலும் ஈஸி, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். ஒவ்வொன்றுமே முக்கியம். தமிழ் அவ்வளோதான், மேக்ஸ் அவ்வளோதான், ஈஸி இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன சொல்கிறது, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட மைண்ட் செட்டை ஹாப்பியாக வச்சுக்கிறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது நமக்கு தெரியாது, இதை படிக்கணும், நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க. ஓகே, இது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது மென்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அது நிறைய இடங்களில் வந்து உங்களை என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கு தூண்டுறதா இருந்தாலும் நிறைய உண்மையான ரிசல்ட் என்னமா போகுது அப்படின்னா அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்தனால நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, போதும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஓகே, ஸோ பொறுமையாக வந்து படிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம்.
ஓவர் கான்ஃபிடென்ஸு லோ கான்ஃபிடென்ஸு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை. ஓகே, டெய்லியும் ப்ராக்டிஸ் வேணும். மேக்ஸ் போதும் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாம்ஸ் வரைக்கும் டெய்லியும் 1 hour நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி செய்கிறோமா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மட்டும் ஆகவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு உங்களுக்கான வந்து ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்வம் வரணும். ஏன்டா வெறுப்பாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் ஃபெயில் தான் ஆக போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாத எதை செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் அடைய முடியாது. இதை செய்யணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது செய்யறதுக்கு எவ்வளவு முயற்சி போடணுமோ, எவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக டைமை மேனேஜ் பண்ணி படிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக இது செட்டே ஆகாது. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து வின் பண்ணவே முடியாது. ஸோ அது சக்ஸஸை கொண்டு போய் நமக்கு தரவும் தராது. ஓகே, அப்புறம் ராங் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சார் இது மேக்ஸில் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக் ஈஸியாக போட்டுடலாம், ஃபியூ செகண்ட்ஸ், இன் 1 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம், 2 செகண்டில் ஆன்சர் பண்ணலாம், 3 செகண்டில் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு போடுவாங்க. அது நம்ம பார்ப்போம். டக்குன்னு திடீர்னு எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு ஷார்ட்கட், பாலிட்டியில் ஒரு ஷார்ட்கட். உனக்கு தேவையா இது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, நீ என்ன பிளானில் போயிட்டுருக்க, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இது படிச்சிருக்கியா படிக்கலையா, எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், அந்த கொஷினை அப்படி அப்ரோச் பண்ணிடலாம். வேற ஒரு கொஷின் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா முடியாது. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு டைம் ஒரு கான்செப்டை கற்றுக்குறீங்க அப்படின்னா அது ப்ராப்பரான மெத்தடில் கற்றுக்கிட்டீங்க, ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இல்லை அப்படின்னா குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த குறுக்கு வழி என்னன்னு தேடிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? அதனால் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அப்படியே ஒரு டாப்பரோட நோட்ஸை காப்பி பண்ணுறது, இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய நோட்ஸ் அப்படியே எழுதிட்டு போகிறது, அது மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது. அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நோட் பண்ணி திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இப்படி படித்தா பண்ணலாம், ஒரு ஃபார்முலா கேட்பாங்க, சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஃபார்முலாவே கிடையாது. நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், உங்களுக்கும் அதே தான் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அதுலேருந்து நீங்கள் ஓகே உங்களுக்கு சூட் ஆகுது, அது ஒரு டாப்பர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஓகே இது நம்ம பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பட்டா அது செஞ்சால் பரவாயில்ல. பட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒவ்வொரு டைமும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த பிளான், இன்னொரு நாள் இந்த பிளான், ஒரு நாள் இப்படி படிக்கிறது, இன்னொரு நாள் இப்படி படிக்கிறது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரை கொண்டு போய் விட்டுரும். பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன். என்ன சோர்ஸ் படிக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்ப்பாங்க, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் படிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் உங்ககிட்ட மெட்டீரியலோ எதுவுமே இல்லாமல் இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஒரு டெஸ்ட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. யூடியூப் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுவீங்க. யூடியூப்பில் லைவ் போடுவாங்க, ஸோ அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள் மக்களே. அப்போ தானே தெரியும் எவ்வளோ கொஷின்ஸ். ஒரு 50 கொஷின் கொடுக்குறாங்க, ஒரு 30 பண்ணியிருக்கேன், எங்கே தப்பு பண்ணேன், ஏன் தப்பு பண்ணேன், நான் தானே படித்தேன், கொஷினை நான் படித்தேன், நான் ஆன்சர் பண்ணேன், என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணேன். யூடியூப்பில் அப்படியா நம்ம போடுற லைவ் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்காக அதை நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம படித்து இப்படி கேட்டிருக்காங்க, இது இப்படி ஆன்சர் பண்ணணும், ஓகே, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் பத்தாது, இந்த மாதிரியும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை எங்கே படிக்கணும், எந்த சோர்ஸ் எந்த மெட்டீரியலில் படிக்கணும் அப்படின்னே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இந்த டாப்பிக்கா சார், இது எங்கே படிக்கணும், ஓகே இது எந்த புக்கில் இருக்குது, இதுக்கு பிடிஎஃப் கொடுங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனையும் கரெக்டான சோர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ப்ராப்பராக படிக்கல அப்படின்னாலும் கஷ்டம், அதுவும் பிரச்சனை தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு தேவை ப்ராப்பரான ஒரு சோர்ஸு, மெட்டீரியல், அதை வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், உங்களோட பிளான்.
சரியா? உங்களுக்கு நீங்கள் எந்த பேட்சில் இருக்கீங்களோ, என்ன கிளாஸ் நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் என்ன பிளான் கிரியேட் பண்ணீங்களோ அதை பாருங்கள். அந்த பிளான் படி, அந்த ஸ்டடி பிளான் படி என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கான ஒரு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ரீட், ரிவிஷன் அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அது பண்ணீங்க அப்படின்னாலே போதும். தேவையில்லாமல் டைவர்ட் ஆகாதீங்க. டைவர்ஷன் நிறைய விதத்தில் வரும். அது உங்களுக்கே தெரியாதெல்லாம் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை இதை பண்ணணும், இதை முடிச்சிருக்கோம், இதை முடிக்கல அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஏன் இதை விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியம் இல்லை, இது மட்டும் போதும், தமிழ் மட்டும் போதும், மேக்ஸ் மட்டும் போதும், இல்லை மேக்ஸ் வராது, அது போல் வேறு ஏதாவது படிக்கிறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் முக்கியம். படிங்க. இன்னுமே எனக்கு எது படிக்கணும்னு தெரில சார், அதை படிக்கணும்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுட்டு படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தெளிவாக திட்டமிட்டு டைமை மேனேஜ் பண்ணி ப்ராப்பரான ஷெட்யூலோட படிச்சிங்கன்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும். டைவர்ட் ஆகிட்டே இருந்தீங்க, இதை மட்டும் பார்த்தா போதும், இதை மட்டும் இவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும், அதை மட்டும் பண்ணால் போதும், பாஸ் பண்ணிடுவாங்க, அந்த கொஷின்ஸை மட்டும் கொடுத்தா போதும், இதை மட்டும் பார்த்தா போதும்னு நினச்சி ஏமாந்துக்காதீங்க. ஓகே, ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் வரும், அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.